வீட்ல உட்காந்துட்டே இருந்தா கடன் பிரச்சனை தீருமா? நிச்சயமா தீராது. என்ன பண்ணணும்னா, நீங்க அதுக்கான வழிபாடுகள செய்கிறபோது, உங்களுக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிச்சயமா தேடி வரும். ஏன்னா, நான்லாம் அத அனுபவிச்சிருக்கேன். ஐயோ! நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா, நான்லாம் ரொம்ப எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த பெண் தானே. இப்பவும் அப்படி ஒண்ணும் பெருசா நல்ல நிலைமையில ரொம்ப செல்வம் அப்படிலாம் இல்ல. நம்ம எல்லாருமே நடுத்தர வர்க்கம் தான். நம்ம எல்லாருமே பணம் சேர்க்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து அதற்குரிய வழிபாடுகள செய்யும்போது, நிச்சயமா நெறைய நிகழ்ச்சிகள் நமக்கு புக் ஆகும்போது, இத பயன்படுத்திக்கணும், நம்ம பேசணும். இன்னொன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, சும்மா போய் ஏதாவது பேசினா, அடுத்த முறை அந்த மேடையில கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. நல்லா பேசணும்னா, அந்த மேடையிலேயே எங்க ஊருக்கும் பேச வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இப்படி நமக்கு நெறைய வாய்ப்புகள் நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். நானே உதாரணம். அப்படி உங்களுக்கு உழைக்கிறதுக்கான கூடுதலா உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது, நீங்க உழைக்க தயாராக இருந்தால், வருமானம் பெருகி கடன் தீரும். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம் தெரியுமா? இந்த பிரச்சனை எனக்கு எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கும். எப்போ எனக்கு சாதகமான சூழல் வரும் அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கே என் பிரச்சனை தீரணும், இப்பவே என் பிரச்சனை தீரணும்னா, அது சாத்தியமா? அப்படின்றத நாம கொஞ்சம் யோசிக்கணும். பொய்யான வாக்குறுதிகள குடுக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த நிமிஷம் உங்க பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு. ஆனா, நமக்கு சாதகமான காலகட்டம் வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். பக்தியில பொறுமை ரொம்ப அவசியம். இவங்களுக்கு நான் கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் நீங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க தமிழ்நாடு கிடையாது, வேற மாநிலம். அவங்களுக்கு நான் சொன்ன கோவில்கள்ல ரொம்ப முக்கியமான கோவில், ஆந்திரால விஜயவாடால இருக்கக்கூடிய மங்களகிரி நரசிம்மர் கோயில். அந்த மலைக்கோவில் நரசிம்மர் கோவில். ஏன்னா, நரசிம்மர பத்தி நான் நெறைய சொல்லியிருக்கிறேன். நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது. அதாவது நரசிம்மர் கிட்ட நம்ம மனம் உருகி ஒரு வேண்டுதல் வைக்கும்போது ரொம்ப தாமதிக்காம குடுத்துருவார். நாளைக்கு தரேன்ப்பா அப்படிலாம் சொல்லாத தெய்வம் நரசிம்மர் அப்படின்றதுனால தான் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள நான் மங்களகிரி நரசிம்மர் கோயிலுக்கு சொன்னேன். நீங்க கூட யாராவது ஆந்திரால இருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்ல நீங்க ஆந்திரா பக்கமா போறீங்கன்னா, அந்த கோவில்களுக்கு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க. இந்த பானக்கம் வந்து வாளியில குடுப்பாங்க நிவேதனமா. பொதுவாகவே நரசிம்மருக்கு பானகம் தான் நிவேதனமா வப்போம். அதுல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில். அந்த வாளியில வந்து பானகம் வைத்து வழிபாடு செய்கிற முறை இந்த கோவில்ல உண்டு. இந்த கோயிலுக்கு நான் உங்கள சொன்னேன். நீங்க யாராவது ஆந்திரா பக்கத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இல்ல ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் இருக்கு, அது கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க.